வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல சீரக தண்ணீரை குடிக்கிறதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய காலை வழக்கத்தில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை தினமும் நீங்கள் குடிக்கும்போது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சீரக தண்ணீர் குடிக்கிறதால சுவாச பிரச்சனைகள் குறைந்து சரியான சுவாச கட்டமைப்பு உருவாகும். குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய இருமல் சளியை போக்குவதற்கு சீரக தண்ணீர் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முதியவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஹை பிபி, அதாவது உயர் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் குடிக்கும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சீரக தண்ணீர் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நிறைய மருத்துவ நன்மைகள் நீங்கள் காலையில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்வதால் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய மெட்டபாலிசம் பூஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த சீரக தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன மற்றும் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய பண்புகளும் இருக்குது. காலையில் நீங்கள் வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிப்பதன் மூலமாக உங்களுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் மேம்படுத்தலாம். சிறந்த செரிமானத்திற்கு இந்த சீரக தண்ணீர் உங்களுக்கு உதவுவதோடு எடை நிர்வாகத்திற்கும் உங்களுக்கு துணை புரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் அதிகரித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த செரிமானத்தை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சீரகம் அதோடைய அந்த செரிமான நன்மைகளுக்கெல்லாம் பெயர் பெற்றது. சீரகத்தில் செரிமான நொதிகளினுடைய சுரப்பை தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்கு. சிறந்த செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று உப்புசம், வயிறு வீக்கம் போன்றவற்றையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. வழக்கமான நுகர்வு அஜீரண பிரச்சனைகளை உங்களுக்கு எளிதாக்கலாம். அதாவது நீங்க தினமும் குறைந்த அளவோ அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு சீரக தண்ணீரை நீங்க வழக்கமாக குடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய அஜீரண பிரச்சனைகளை எளிதாக்கும் மற்றும் உங்களுடைய செரிமான அமைப்பை சிறந்த வடிவத்தில் வந்து வைத்திருக்கும். செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த பிரச்சனையை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுத்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க சீரக தண்ணீரை காலையில் வெதுவெதுப்பாக வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாம். உடல் நச்சு நீங்கி போவதற்கு நீங்க சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். இந்த சீரக தண்ணீர் வந்து ஒரு லேசான நச்சு நீக்கியாக செயல்படுது. உங்களுடைய உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரல் மற்றும் சிறு நீரகங்களை சுத்தப்படுத்தவும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதை ஊக்குவிக்கவும் மற்றும் ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை செயல்முறையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் உணவுகளில் பயன்படுத்தும் போதே நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிக் கொள்ளலாம். ஸோ அது போல தான் நீங்கள் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீரை வெதுவெதுப்பாக குடிங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் நீக்கப்பட்டுவிடும். ரத்த சர்க்கரை உங்களுக்கு ஒழுங்குமுறையாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ சீரகம் ரத்த சர்க்கரை அளவுகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத ஆரம்ப ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய காலை வழக்கத்தில் வெதுவெதுப்பாக நீங்கள் சீரக தண்ணீரை சேர்க்கிறது உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். ஸோ அதுக்கு சீரக தண்ணீரை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், நோய்களுக்கு எதிரான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நீங்கள் பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம். சீரகம் அதோடைய அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பல வகைகளில் அறியப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு மாற்று உணவாக இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலை இந்த சீரக தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து அலர்ச்சி நிலைமைகளை கையாளக்கூடிய நபர்களுக்கு அல்லது கூட்டு ஆரோக்கியத்தை ஆதரிக்க விரும்புபவர்களுக்கெல்லாம் பயனாக இருக்கும். ஸோ நீங்க அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களான இதய சம்பந்தமான நோய்கள், ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள், புற்றுநோய்கள் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சீரக தண்ணீரில் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த சத்துக்கள்லாம் இல்லாமதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்க கியூர் பண்ணிக்கலாம். சீரகத்தில் இரும்பு சத்து, மேங்கனீஸ் மற்றும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களினுடைய நல்ல மூலங்களாக இந்த சீரக தண்ணீர் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கிறதுலையும் உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுலையும் குறைபாடுகளை உங்களுக்கு தடுக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ உங்களுக்கு இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புத்துணர்ச்சி
நிறைவூட்ட செய்யக்கூடிய அந்த வாசனை மற்றும் சுவை வந்து இந்த சீரக தண்ணியில் இருக்குது. அதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து இந்த சீரக தண்ணீர் கொடுக்கும். இந்த ஸ்மெல்லை நீங்கள் நுகர்ந்தாலே அன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக தொடங்குவீங்க. உங்களுக்கு ஒரு மன ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஸ்மெல்லு இந்த சீரக தண்ணியிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு. சீரக தண்ணீருடைய ஆரோக்கிய நன்மைகளுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் அதோடைய சூடான மற்றும் மண் வாசனையோட உங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான மனம் கவரக்கூடிய ஸ்மெல்லை கொடுக்கும். ஒரு கப் வெதுவெதுப்பான சீரக தண்ணீரோட உங்களுடைய நாளை நீங்கள் தொடர்வது உங்களை எப்போதுமே புத்துணர்ச்சியாக ஊட்டத்தோட வைக்கும். அப்போ ஊக்கத்தோட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவே இருப்பீங்க, சுறுசுறுப்பாக வேலையை பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய நாளை சிறப்பாக தொடங்குறதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை இந்த சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதால் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் சீரக தண்ணியில் இருக்கிறதால இப்போ நாம நிறைய பேர் வந்து டீ காஃபி எல்லாம் வந்து குடிப்போம் காலையில் வெறும் வயிற்றில். ஆனால் நீங்கள் டீ காஃபி வந்து உணவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் குடிக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் டீ காஃபி குடிக்கிறது வழக்கமாக வச்சுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சீரக தண்ணீர் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்தும் வெளியேறும். உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான நோயுமே உங்களை அட்டாக் பண்ணாது. ஸோ தொடர்ந்து சீரக தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.